மக்களே, நான் இந்த வீடியோவை முக்கியமாக வெளியிடுவதன் நோக்கம், நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை வாக்குச்சீட்டு பதிவு முறையில் இடைத்தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்பொழுது தமிழ்நாட்டில் கட்சியில் உடைக்கும் வேலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது அதிமுக எடப்பாடி கட்சியினரை உடைத்து வெளியில் கொண்டு வந்து தாவேகாவில் இணைக்கிறார்கள். இவர்களையெல்லாம் இடைத்தேர்தலில் பங்கு பெற வைப்பார்கள், அல்லது வேறு யாரையாவது இடைத்தேர்தலில் நிற்க வைப்பார்கள். யாரை நிற்க வைத்தாலும் இடைத்தேர்தலில் இந்த வாக்குச்சீட்டு முறையில்தான் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று முதல் வெற்றியை பெற வேண்டும். அடுத்ததாக வாக்குச்சீட்டு தேர்தல் முடிந்த அன்று மாலையே 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்கு மிகாமல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியே ஆக வேண்டும் என்ற 2 கோரிக்கையை வைத்து மக்கள் போராடி இந்த தேர்தல் ஆணையத்தையும் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ் குரூப்பையும் அதுபோக தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் இருக்கிறாரே அவர் எல்லாரும் தோற்கடிக்க வேண்டுமானால் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அதை சாதிக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. தயவுசெய்து மக்களே, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். எடப்பாடியிடம் உள்ள 43 எம்எல்ஏக்களையும் கூட கலைத்து விட்டாலும் கூட 43 தொகுதியிலையுமே இடைத்தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில் தான் நடக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை அன்று மாலையே தொடங்க வேண்டும் என்று அந்த 2 கோரிக்கையை வலியுறுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து எனது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.